இது என்ன மாயம் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு இந்த 3 மொழிகள்ல படம் பண்ணிட்டு வந்த இவங்க இப்போ பேபி ஜான் படம் மூலமா பாலிவுட்லயும் என்ட்ரி ஆகியிருக்காங்க. இப்படி முன்னணி நடிகையா வலம் வர கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணமாக போறதா அடிக்கடி செய்திகள் வந்துட்டே இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலயே இருக்காதீங்க, அப்படி கல்யாணம் நடந்தா நானே சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலயே இருக்கீங்க, நடக்கிற டைம்ல நானே சொல்றேன். இந்த நிலையில சமீபத்துல மறுபடியும் இவங்களோட கல்யாணம் பத்தின பேச்சு அடிபட்டுச்சு. அடுத்த மாசமான அதாவது டிசம்பர் 11 மற்றும் 12 தேதிகள்ல கோவால கீர்த்தி சுரேஷ்க்கு திருமணமாக போறதாகவும், கீர்த்தி சுரேஷோட நீண்ட நாள் நண்பரும் மற்றும் காதலருமான ஆண்டனி தட்டில் அப்படிங்கிறவர் தான் இவங்க திருமணம் பண்ணிக்க போறதாகவும் செய்திகள் வெளியாச்சு. இப்படி செய்திகள் வரும்போது இத பத்தி எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு வந்த கீர்த்தி சுரேஷ் இப்ப முதல் முறையா உண்மையை உடைச்சிருக்காங்க. அவங்க சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்ணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, 15 வருஷம் ஆயிருச்சு, அது இன்னுமே தொடர்ந்து இருக்கு. எப்பயுமே ஆண்டனியும் கீர்த்தியும் தான், இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறைமுகமா ஆண்டனி தான் தன்னோட காதலன்னு கீர்த்தி சுரேஷ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. மேலும் ஆண்டனி அப்படிங்கிற நேம்ல ANY அப்படிங்கிற லெட்டர்ஸ் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற பேர்ல KE அப்படிங்கிற லெட்டர்ஸ் மட்டும் கேப்ஸ்ல போட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் ஒரு டாக் வளர்க்குறாங்க. அந்த டாகோட நேம் நைக். இப்படி எங்களோட டாகோட நேமையே எங்களோட பேர்ல இருந்து தான் வச்சிருக்கோம்னு மறைமுகமா சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியால வெளியான இந்த செய்திகள் எல்லாமே உண்மைதான் அப்படிங்கறத சொல்ற வகையில தான் கீர்த்தி சுரேஷோட இந்த போஸ்ட் அமைஞ்சிருக்கு. சீக்கிரமே கல்யாணம் எப்போ எங்க அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தி அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும்னு சொல்லப்படுது. ப்ரொடியூசர் G. சுரேஷ்குமார் மற்றும் நடிகை மேனகாக்கு பிறந்த மகளான கீர்த்தி சுரேஷ்க்கு இப்போ 32 வயசாகுது. ஆண்டனி தட்டில் துபாயில மிகப்பெரிய தொழிலதிபர்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேருமே ஹைஸ்கூல்ல இருந்தே நண்பர்களா பழகி வந்த நிலையில அது காதலா மாறி இப்ப கல்யாணம் பண்ண இருக்காங்க. த்ரிஷா, பிரியங்கா மோகன், மால்விகா மோகனன், ஐஸ்வர்யா லட்சுமி, நஸ்ரியானு இப்படி பலருமே இப்ப கீர்த்தி சுரேஷ்க்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா கீர்த்தி சுரேஷ் மற்றும் ஆண்டனிக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.